கடக ராசியில இருக்கவங்களுக்கு பொதுவா இப்ப காதல் திருமணம் நடக்குமா? இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான்ப்பா எங்களுக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு என்னதான் நடக்கும் ஜாதகத்துல அப்படின்னு தெரியுமா? சந்திரன்னாலே வந்து மனோகாரகன். ஸோ இவங்கட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு அழகா தேஜஸாவும் இருப்பாங்க. ரொம்ப பொலிவாவும் இருப்பாங்க. ஸோ இப்படி இவங்களுக்குலாம் வந்து காதல் வயப்படாம இருப்பாங்களா? இவ்ளோ அழகா லவ் பண்றாங்க, சொல்லாமலே புரிஞ்சுக்கிறாங்கன்றப்ப அரேஞ்ச் மேரேஜ் போகும்போது கடக ராசிக்கு எப்படி இருக்கும்? அதாவது வீட்ல சொல்லுவாங்கல்ல, ஓகே நீங்க பொண்ணு பார்த்துட்டீங்களா? மாப்பிள பார்த்துட்டீங்களா? ஓகேங்க. ஆனாலும் நான் கொஞ்ச நேரம் பேசணும் பொண்ணுட்ட மாப்பிள்ளட்ட சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நான் இப்படிதான். இவ்ளோ அழகா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவங்கள பேசுறதுல இது பண்ண முடியாது. அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப அழகா இருக்குன்றப்ப அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல அந்த டிவோர்ஸ் அந்த மாரி விஷயங்கள் ஜாதகத்துல எப்படி மேம் இருக்கு? டிவோர்ஸ் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்துல கண்டிப்பா இருக்கு அப்படின்னா, நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ அந்த காலகட்டங்கள்ல அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க? 2 பேருக்குமே நிலைகள் சரியில்ல அப்படின்னா, நிச்சயமா அது சார்ந்த பஞ்சாயத்த அனுபவிக்கும். ஃபோக்கஸ் டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு என் கூட பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி கன்சல்டன்ட் அண்ட் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் மேம். நெறைய பேர் இப்ப எல்லாரும் நான் லவ் பண்றேன். ஆனா வீட்ல ஒத்துக்க மாட்றாங்க. எனக்கு லவ்வே இல்ல. ஆனா வீட்ல லவ் பண்றியா? எதையாவது பண்ணி தொல. நான் கல்யாணம் பண்ணி வச்சுடுறேன். லைக் அப்படி ஒரு ஜோன்ல இருக்காங்க. ஆனா சில ராசிக்கு உண்மையாவே லவ் மேரேஜ் நடக்குமா? அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்குமா? அப்படின்றது காமனா ஒரு டவுட் இருக்கும்ல மேம். அது ஜாதகத்துல பார்த்து சொல்ல முடியுமா? நிச்சயமா. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம காதலை பற்றி பேசியிருக்கோம். அதில் ரொம்ப யூனிக்காக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நிலைமைக்கு பார்க்கும்போதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த காதல் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு தவறாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பற்றின ஒரு விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருக்குமே அந்த அன்புன்ற ஒரு தேடல் இருக்குது. என்ன வேணால் ஆன் பண்ணுங்கள், என்ன வேணால் என்ன பெரிய பெரிய ஆளாக வேணால் ஆகலாம். அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை பரிமாறிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா லைஃபே இல்லை. இன்றைக்கி நான் நிறைய பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு அன்பு செலுத்துறதுக்கான ஆள் இல்லை. கம்யூனிகேட் பண்ண ஒரு ஆள் இல்லை. என்னை சாப்பிட்டியா? தூங்கிட்டியா? என்ன கஷ்டத்தில் இருக்க? இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு ஆள் இல்லைன்ற வருத்தம் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஓகேவான்ற அந்த ஒரு வார்த்தை கேட்க எனக்கு ஆள் இல்ல அப்படின்ற. ஆமாம், எனக்கு இருக்கிற நிலைமை அதுதான். ஆனால் அதனுடைய மறுரூபம் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு வார்த்தைகள் இல்லையா? இப்போ எப்படி நம்ம சாப்பிட்டியான்னு கேட்போம். இதே ஒவ்வொரு மொழியில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிற மாதிரி தான். இதில் இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லவ்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. தமிழ்லேயும் தூய தமிழில் காதல். அந்த அன்பினுடைய ஒரு ஒரு நூல இடைவெளின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அன்பு தான். அது யார் மேலே எந்த அன்பில் வைக்கிறோம், எக்ஸ்ட்ரீமாக வைக்கக்கூடிய நிலை அப்படின்றது தான் அந்த காதல். இப்போ அம்மா பையனோட பாசன்றது ஒரு பிணைப்புன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த காதல் எதிர்பாலினத்தின் மீது வரக்கூடிய ஒரு நிலைன்றது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறது. ஸோ அதை பற்றி ஒரு விஷயம் கண்டிப்பாக பேசி ஆகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு ஒரு 10 கால் வருதுன்னா அதில் 9 கால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கேள்வியாக தான் இருக்காங்க. அந்த ஒரு காதலில் மாட்டிட்டாங்க. அதுலேருந்து வெளியில் வர்றது எப்படி? இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பஞ்சாயத்தாகவும் இருக்குது. பல பேரோட லைஃப்பில் ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை தான் ஒரு லைஃபாகவே டோட்டலாக சேஞ்ச் ஓவர் பண்ணிடும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நான் நிறைய பிள்ளைங்களுடைய லைஃப்பில் பார்க்குறேன். காதல்னு ஒரு விஷயத்தில் நிறைய லேக் ஆகுறாங்க. அவங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன்னா, இதுலேருந்து பிள்ளைங்களை மீட்டு எடுத்தாலே இப்போ அவங்களோட வாழ்க்கை சூப்பராக வாழ்வாங்கன்றது அதுக்கான ஒரு சூழ்நிலை தான் ஃபஸ்ட்டு இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கடக ராசியில இருக்கவங்களுக்கு பொதுவா இப்ப காதல் திருமணம் நடக்குமா? இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான்ப்பா எங்களுக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு என்னதான் நடக்கும் ஜாதகத்துல அப்படின்னு தெரியுமா மேம்? நிச்சயமாப்பா. அது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா கடகராசி. கடகத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப ப்ளசன்டபுளான ஒரு மொமெண்ட் அப்படின்ற மாதிரி இவங்களாம் மீட் பண்ணாலே சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி தான். ஸோ ஒரு இடத்துல வைப்பாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சந்திரன்னாலே மனோகாரகன். ஸோ இவங்ககிட்டலாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக தேஜஸாகவும் இருப்பாங்க. ரொம்ப பொலிவாகவும் இருப்பாங்க. ஸோ இப்படி இவங்களுக்குலாம் காதல் பயப்படாமல் இருப்பாங்களா? டெஃபினட்டாக. கண்டிப்பாக அந்த காதல்ன்றது ஈர்க்கக்கூடிய நிலை இவங்களுக்கு இருந்தே ஆகும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் அந்த அன்பு பாசம் அப்படின்ற ஒரு விஷயத்த எழுதி கொடுத்தாலே வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி தான். ஸோ அவ்வளோ ஒரு அன்பு நிலையில் இவங்க இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஸோ உங்கள் 5ஆம் இடம் பார்த்திங்க அப்படின்னா மனசை புரிஞ்சுக்கிறாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, ஆனால் அவங்க என்னை புரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கனெக்டிவிட்டி கண்ணில் தான் பார்ப்பாங்க. ஒன்றுமே பேசலைன்னா கூட சரி, அந்த கம்யூனிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான். அப்படி ஒரு லெவலில் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா சந்திரன்றது மனோகாரகன். இப்போ மனசுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கணும் அப்படின்றப்ப இவங்களாம் மனசால் வயப்படக்கூடிய நிலை அப்படின்னு
பிடிச்சிச்சுன்னா எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அந்த லவ் லைஃப்பை சக்ஸஸ் கொண்டு போகிறதும் இவங்களா தான் இருப்பாங்க. இவங்களோட அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றது என்ன மாதிரி மேம் இருக்குது? இவ்வளோ அழகாக லவ் பண்ணுறாங்க, சொல்லாமலே புரிஞ்சுக்கிறாங்கன்றப்ப அரேஞ்ச் மேரேஜ் போகும்போது கடகராசிக்கு எப்படி இருக்கும்? அதாவது வீட்டில் சொல்லுவாங்களே, ஓகே நீங்கள் பொண்ணு பார்த்துட்டீங்களா, மாப்பிள்ளை பார்த்துருங்க, ஓகேங்க. ஆனாலும் நான் கொஞ்ச நேரம் பேசணும் பொண்ணுகிட்ட மாப்பிள்ளைட்ட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நான் இப்படி தான், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது, நான் இப்படி தான் இருந்திருக்கேன், ஸோ என்னோடய ஃபேமிலி இப்படி தான் அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் முதல் நாளே எடுத்து கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அவங்களாம் கடகம் தான். சரி கூப்பிட்டு வந்து கம்யூனிகேட் பண்ணிவிட்டு, நான் இப்படி உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், அடுத்த கட்டமாக நகர்த்தலாம் அப்படின்ற அளவுக்கு முதலே பேசிடுவாங்க. ஓகே. ஸோ எங்களோட 7ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா சனியோட வீடாக இருக்கக்கூடிய மகரம். இப்போ ஆல்ரெடி நான் பரிச்சயப்பட்டு புரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு அந்த பொண்ணை பற்றி தெரியணும், அந்த பொண்ணுக்கு என்ன பற்றி தெரியணும், அப்படிலாம் இல்லாமல் என்னால் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுன்றவங்க தான். சரி அதுக்கு மீறி கல்யாணமே பண்ணிட்டோங்க, நல்லபடியாக அந்த குடும்ப வாழ்க்கையை கொண்டு போவாங்களா அப்படின்றப்ப இவங்களோட மனசை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த டைம் எடுத்துக்கிற டைம் வரைக்கும் இவங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொண்டு போகிறாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கக்கூடிய லவ் லைஃப் தான். இவ்வளோ அழகாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அவங்கள வந்து பேசுகிறதுல வந்து இது பண்ண முடியாது, அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப அழகாக இருக்குன்றப்ப அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அந்த டிவோர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஜாதகத்தில் எப்படி மேம் இருக்குது? நிச்சயமாடா. எப்பயுமே வந்து எல்லா ராசிக்கும் இருக்கிற மாதிரி தான் இவங்களுக்கு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட மனம்ன்றது சந்திரன் சொல்லியிருக்கோம். ஸோ இவங்களை வந்து குரு உச்சமடைகிறார். அப்போ செவ்வாய்ங்கிறது நீச்சப்படக்கூடாது. அதாவது இவங்களை வந்து அதிக டைம் எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பத்தை குறிக்கக்கூடியது. 12ஆம் இடம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நிம்மதியான உறக்கம், சந்தோஷம் சார்ந்த விஷயங்கள். ஸோ அப்போ இதில் வந்து ஏதோ பாவகரங்கள் இருக்குது அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தில் போய் பாவகரங்கள் இருந்தாலும், பொதுவாக 6, 8 தசாபுத்திகள் 12ஆம் இடத்துடைய தசாபுத்திகள் நடந்து இந்த மாதிரி பாவங்களுடைய தொடர்பு இருக்குது அப்படின்னா டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லி தான் ஆகும். ஸோ அந்த காலகட்டங்களை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, 2 பேருக்குமே நிலைகள் சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக அது சார்ந்த பஞ்சாயத்து அனுபவிக்கும். இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை, இதை எடுத்து வைங்களேன் அப்படின்றப்போ இது நார்மலான வார்த்தை. இதை வந்து கோவமாக இருக்கும்போது எடுத்து, இது ரொம்ப முக்கியமாக, நான் என்ன டென்ஷனில் இருக்கேன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிற நிலை இருக்குது. நீ அப்படியே சின்ன சின்னமாக்கும், ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும். ஓகே. ஒன்றுமே இல்லாத விஷயம் அவ்வளோ பெருசாக அவங்களோட லைஃப்பை வந்து வேணவே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போகும். ஸோ அந்த நேர காலங்கள் சரியில்லைன்னா நமக்கு தேவையில்லாத வார்த்தைகளாலே பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். இவங்களோட சோல்மேட்ஸ் அப்படின்றவங்க எப்படி மேம் இருப்பாங்க? ஏன்னா இந்த கம்யூனிகேஷனாலையும் அவங்களுக்கு வந்து நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது அப்படின்றப்ப இவங்களோட சோல்மேட்ஸ் எப்படி இருப்பாங்க? அதாவது அதுதான் இப்போ சொன்ன மாதிரி, ஏன்னா 7ஆம் இடம்ன்றது களத்திரம், 8 அப்படிங்கிறது வந்து நமக்கான பாட்டனுடைய உறவுநிலை சார்ந்த விஷயங்கள். அப்படி பார்க்கும்போது சனி உங்களுக்கு வந்து ஒரு பரிச்சயப்பட்டு பழக்கம் இல்லாமல் ஒருத்தவங்களோட அந்த சோல்மேட்டாக ஒருத்தவங்களை ஏற்றுக்கவே முடியாது. ஸோ இவங்களுக்கு வந்து தெரியும், அந்த இன்ட்யூஷன் சொல்லுவாங்கள்ல, இல்லை இது எனக்கான ஆள் தான், என்னால் கெஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான இவங்களுக்கு ஒரு நிறைய வந்து சொல்லுவாங்க, டெலிபதி ஒர்க் அவுட் ஆகுதுன்னுவாங்கள்ல, இதெல்லாம் வந்து தேஜாவோ டெலிபதி எல்லாம் இவங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் ஓகே. கடகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி அந்த ஷோல்மேட் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ரொம்ப நம்பினதுக்கப்புறம் தான் அவங்க கனெக்டடாக ஆவாங்க. இல்லை என்னால் முடியும், என்னால் இந்த உறவை வந்து தக்க வச்சுக்க முடியும், கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியுன்ற அந்த நிலையில் தான் அவங்க கொண்டு அதுக்கு அடுத்த முயற்சி எடுப்பாங்க. ஸோ அந்த சோல்மேட்டடாக கனெக்டடாக விட்டுக்கூட தொட்டக்கூட தான். இது இல்லாமல் இவங்களுக்கு இல்லை எனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டாங்க, இதை தாண்டி என்னால் வேறு யோசிக்கவே முடியல. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, லவ் பண்ணிட்டேன், இது செட் ஆகாது, வேண்டாம், இல்லை என்னால் முடியவே முடியாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை தாண்டி இது எனக்கான உறவுன்றதை நான் ரொம்ப ஊர்ஜிதமாக நம்புகிறேன், இதை தாண்டி நான் வேறு யோசிக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த கிரகம் தான் காரணன்ற மாதிரி இவங்களோட சோல்மேட் கனெக்டட் அப்படி தான் இருக்கும். ஓகே. இதை தாண்டி வந்து கடகத்தோட அந்த உறவோட பிரிவு அப்படின்றது அவங்களோட கர்மா என்ன மாதிரி மேம் ஒர்க் அவுட் ஆகுது? அதுதான் நான் மேக்ஸிமம் வந்து 6, 8, 12ஆம் இடம் நான் சொன்ன மாதிரி தான். தசாபுத்திகள் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறப்ப அது சார்ந்த பஞ்சாயத்துகள் இருக்கும். அப்போ 2, 12 பாவகரங்கள் இருக்கும்போது இது டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போகும். எந்த உறவு முக்கியத்துவமோ அந்த உறவுக்கே வந்து பிரச்சனைகள் கொடுக்கும். மேக்ஸிமம் பாருங்களேன், இவங்கெல்லாம் வந்து மீடியா ரிலேட்டடில் இருப்பாங்க. கடகத்தில் பொறுத்த வரைக்கும் மீடியா ரிலேட்டடில் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் அப்ராடில் இருப்பாங்க, அது மாதிரி வந்து ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம்னு இருக்குல்ல, இது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த சந்தேகம்ன்றது வர ஆரம்பிக்கும். அப்போது ஒரு பொசசிவ் ஃபீல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கும் அந்த நம்பிக்கை வந்து கொடுக்கறதுக்கு இவங்க தயாராக இருக்காங்களோ அது, அல்லது இவங்க கொடுத்த நம்பிக்கை அந்த இடத்துல கரெக்டாக உபயோகப்பட்டிருக்கா அப்படிங்கிறத ரொம்ப கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ விட்டு கொடுக்குறேன் நான் தான், ஆனால் இந்த இடத்துல ஏன் நான் விட்டு கொடுத்தேன்னு அளவுக்கு யோசிக்கிறேன்ற மாதிரி அந்த தசாபதி ரொம்ப பேச வைக்கும். ஸோ பேச வைக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு உறவு முறிவுக்கு கொண்டு போகும். அப்போ இந்த இடத்துல அன்பு சார்ந்த விஷயம்தான், அது எந்த இடத்துல எப்படி நம்ம கையாளுறோம். ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்களுடைய மொபைல் எடுத்து நீங்கள் பார்த்து நீ ஏன் இவங்ககிட்ட பேசியிருக்கேன்னு கேட்க, அப்போ நீ என்னை சந்தேகப்பட்டு எடுத்து பார்க்குறியா? இதே நார்மல் டேஸில் என்னடி உன் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க, நீ என்ன தான் பேசுவீங்களோ தெரியல, அவன் என்ன சொன்னான் அப்படின்னு நீங்கள் யதார்த்தமாக கேட்குறதுக்கும், என்ன நீ ஃபோன் பார்த்துருக்கேன் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்னு கேட்குற விதமும் இருக்குது. அதுக்கு தகுந்த சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது. ஸோ இடம் பொருள் ஏவல்ன்ற நிலையில் இவங்க கரெக்டாக அதை கொண்டு போகிறாங்க அப்படின்னா அந்த கர்மாவை கூட பெருசாக நம்மளை பாதிக்காமல் நல்லபடியாக கொண்டு போகும். இதே கெட்ட கர்மாவினுடைய தசாபுத்திகள் போகும்போது கரெக்டாக பதமாற்ற விட்டுரும். ஒரு பிரச்சனையை முடிச்சு விடுறதுக்கான டைம் வருது அப்படின்னா நம்ம சொல்கிற விதமே தப்பாகவே போய் முடிவாகும். ஓகே.
இவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல எந்த அளவுக்கு வந்து பேசுறாங்களோ, அதே அளவுக்கு அந்த புரிதலும் இருந்திருந்ததுன்னா, கண்டிப்பா. கண்டிப்பா அவங்களோட ரிலேஷன்ஷிப் அழகா இருக்கும் அப்படின்றது தான். ஓகே மேம். தேங்க் யூ. தேங்க் யூ.